அற்புதமான ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து, அவருடைய வாழ்க்கை பயணத்திலிருந்து நாம் 5 காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? 5 காரியங்கள். செய்தியின் தலைப்பு என்ன? ஜேர்னி ஆஃப் ஜீசஸ். இயேசுடைய வாழ்க்கை பயணம். படிக்க ஆசையா? படிக்க விருப்பமா? நிறைய இருக்குது. நீங்கள் இன்னைக்கு ரொம்ப படிக்கணும்னு நினச்சா மத்தேயு சுவிசேஷத்தை வந்து படிச்சுக்கிட்டே போய் இயேசுவை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்குது நோட்ஸ் எடுங்க. நான் சுருக்கமாக ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. சரி, அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். என்ன சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? அது என்ன பரலோக ராஜ்யம்? பரலோகம் எங்க இருக்குன்னு கேட்டா உங்க பிள்ளைங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? நீங்க கூட அப்படிதான் சொல்லுவீங்க. என்ன பரலோகம் எங்க இருக்கு? மேல இருக்குது. அது எந்த மேலன்னா தெரியாது, மேல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, உண்மைதான். பரலோகம் மேல் இருக்கிறது. தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கதான் பரலோகம் இருக்குது. ஆனா இந்த வசனம் சொல்லுது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுகிறது. எங்க இருக்குதா? உனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது பரலோக ராஜ்யம் அப்படின்னு செய்தியோட யோவான் தன்னுடைய பிரசங்கத்தை துவங்குகிறார். அப்படி என்றால் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஜீசஸ் தான் பரலோகம், பரலோகம் தான் இயேசு. சொல்லுங்க, இயேசு தான் பரலோகம், பரலோகம் தான் இயேசு. அப்போ உங்க வீட்டில் இயேசு இருந்தா உங்க வீடு தான் என்னது? எங்க வீடா? அது கள்ளர் குகையா இருக்குது, நரகமா இருக்குது. இன்னைக்கு காலையில அந்த நரகத்திலிருந்து தான் தப்பிச்சு ஓடி வந்தேன்னு உங்கள ஒரு சிலர் சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க நரகம்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரும்மா, உனக்குள்ள நான் இருக்கிறேன், அதனால உன் வீடு என்னது? இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இதோ எங்கிருந்து கதவை தட்டுகிறேன்? வாசற்படியிலே நின்று. இயேசுதான் பரலோகம்னு சொன்னேன். அப்போ பரலோகம் வந்து என்ன செய்கிறது? வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறது. இயேசு வந்து கதவை தட்டுறாருன்னா பரலோகமே என்ன செய்யுது? கதவை தட்டுது. அப்போ ஜீசஸ் he started a journey from heaven to earth. ஜீசஸ் ஒரு பயணத்தை துவங்கினாரு. எங்கிருந்து? பரலோகத்திலிருந்து எங்க துவங்கினாரு? பூமிக்கு. அது நீங்க கூப்பிட்டு அவர் வரல, நீங்க வாங்கன்னு சொல்லி அவர் வரல. பிதா தன்னுடைய சித்தத்தின்படியே இயேசுவுக்கு ஒரு பயணத்தை கொடுத்து அனுப்பினாரு பரலோகத்திலிருந்து பூமிக்கு. வாட் அ கிரேட் பிளஸ்ஸிங். இந்த பூமி ஒரு சபிக்கப்பட்ட பூமி, இந்த பூமி துக்கம் நிறைந்த ஒரு பூமி, இந்த பூமி அழுகை நிறைந்த ஒரு பூமி, இந்த பூமி கதறிக்கொண்டிருக்கிற ஒரு பூமி. பிதா சொன்னாரு, மகனே, நான் உன்னை ஒரு பயணமாய் அனுப்புகிறேன். இங்க நீ இத்தனை நித்திய 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 காலமாய் நீர் இருந்தீர், இப்பொழுது நீர் பூமிக்கு செல்ல வேண்டும். 33.5 வருஷம் இந்த பூமியிலே நீர் வாழ வேண்டும் என்று ஒரு ஜேர்னியை ஜீசஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணாரு பரலோகத்தின் தேவன். சரி, இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணப்போ ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைல் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். அவர் பரலோகத்தில் எப்படின்னா, அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பார். தேவ தூதர்கள் எல்லாம் அவர் என்ன செஞ்சுருப்பாங்க? ஆராதித்திருப்பாங்க, தொழுதிருப்பாங்க, வணங்கியிருப்பாங்க, வாழ்த்திருப்பாங்க. பரலோகத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு ரொம்ப தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாஸ்டர் எழுதின ஒரு புக்கு இருக்குது, வாங்கிட்டு போய் படிச்சு பாருங்க. சரியா? அப்போது பரலோகம் என்ன செய்வாங்க? துதிப்பாங்க, ஸ்தோத்தரிப்பாங்க, ஜீவன் தண்ணீர் உள்ள நதியண்டே எல்லாரும் நடப்பாங்க. இவ்வளோதான் நமக்கு தெரியுது. சிலர் பரலோகத்திற்கு போயிட்டு வந்த ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஆனாலும் நமக்கு பரலோகம் ரொம்ப தெரியல. ஆனால் ஒன்று தெரியும், எனக்குள் இயேசு இருந்தால் என் வீடு தான் பரலோகம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பரலோகத்திலேருந்து ஜேர்னி பண்ணி வந்த ஜீசஸை உங்கள் ஹார்ட்டில் ஏற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் அவரோட ஒரு ஜேர்னியை துவங்க போகிறீங்க. இது எவ்வளோ நல்லா இருக்குது.
இயேசுவோடு கூட ஒரு பயணம். ஒரு பாட்டு இருக்குது, படகிலே போகிறோம் அக்கறைக்கு இலவச பயணம் இது வாங்க. பைபிள் கால்ஸ் யூடியூப்ல கிட்ஸ் சாங்னு ஒன்று இருக்குது. பாருங்க, இந்த மோட்ச வீடு தூரத்திலே தெரியுது பார், நம்மளும் அங்கே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுகிறது. ஸோ ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து எங்கே வந்தார்? ஜேர்னியாக வந்தார். இங்கே வந்த பிறகு இப்போ ஜேர்னி யாரோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு? உங்க கூட. இப்போ நீங்களும் இயேசுவும் என்ன செய்ய போறீங்க? கைப்பிடிச்சு. இது எவ்வளோ நல்லா இருக்குது. எங்கள் அப்பா கூட நான் நடக்கிறது. அவர் சும்மா பூலோகத்துக்கு ஜேர்னிக்கு வரல, நம்ம கூட கரம் பிடித்து நடக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். சரி, ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைல்ல இருந்து 5 காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம பிள்ளைங்களில் யாருன்னா அப்படி ஒட்டை வெட்டினா இவங்களும் ஒட்டை வெட்டிடுவாங்க. யாராவது நீள வளர்த்தா இவங்களும் நீள வளர்ப்பாங்க. பேண்ட்டை கிழிச்சிட்டு போட்டு வந்தாங்கன்னா இவங்களும் பேண்ட்டை கிழிச்சுக்குவாங்க. இதுதான் நம்ம பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுற லைஃப் ஸ்டைல். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும். அவர் சூப்பர் ஹீரோ. அவரை ஃபாலோ பண்ண உன் லைஃப் வேறு மாதிரி மாறிடும். அப்புறம் ஒன்றும் நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க, ஜுவல்ஸ் எல்லாம் போடலாம், ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு ஒயிட் சாரி வேற கட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் உலகமெல்லாம் போனால் அவங்க செய்தியை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டவரே இருக்குது என்கிட்ட அப்படின்னா, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரே, தட் மேக்ஸ் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ உன் லைஃப் ஸ்டைலே மாறும் இயேசுவோடு சேர்ந்தா. ஸோ ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைலில் நான் 5 காரியத்தை ரொம்ப அட்மையர் பண்ணேன். த ப்ரையாரிட்டி ஆஃப் ஜீசஸ். என்னது? இயேசுடைய வாழ்க்கையில் எது முக்கியத்துவமாக இருந்ததுன்னா, ஃபாதர் காட் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். உலகத்தில் அவரை நேசித்தவங்க ரொம்ப பேர் இருந்தாங்க, அவரை ரிசீவ் பண்ணவங்க ரொம்ப பேர் இருந்தாங்க, அவரை தூஷித்தவங்க ரொம்ப பேர் இருந்தாங்க. ஆனால் அவருடைய ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம் எது தெரியுமா? ஃபாதர் காட். இன்னைக்கு நான் உங்களை கேட்குறேன், காலையில் எழும்பும்போது என்ன நினைவோடு எழும்புறீங்களோ அதுதான் உங்கள் முக்கியத்துவம். ஆண்டவரே அரிசி இல்லை அப்படின்னு எழும்புனா உங்கள் கவலை எங்கே இருக்குது? அரிசி மேலே தான் இருக்குது. ஆண்டவரே இன்னைக்கு வட்டி கட்டணும் அப்படின்னா கவலை எங்கே இருக்குது? நேத்தெல்லாம் அடிச்சு போட்டார் ஆண்டவரே அப்படின்னு எழும்புனா கவலையெல்லாம் அவர் மேலே இருக்கிற கசப் எல்லாத்தையும் தூர வச்சுட்டு, ஓ காட், ஜீசஸ், இந்த மார்னிங் என் ஜேர்னியை நான் உங்கள் கூட துவங்குறேன் ஆண்டவரே. இதுதான் ரியல் லைஃப். அவருடைய லைஃப் ஸ்டைலு உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றணும். சரி, ஜீசஸுடைய ப்ரையாரிட்டி, த ப்ரையாரிட்டி ஆஃப் ஜீசஸ். லூக்கா 6:12 படிங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைல்ல ப்ரையாரிட்டி எப்படின்னா ஃபாதர் காட் தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப கவலை இருக்கலாம், ரொம்ப பாரம் இருக்கலாம், ரொம்ப தேவை இருக்கலாம், ரொம்ப மன அழுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் ப்ரையாரிட்டி எப்படி தெரியுமா? காடோட இருக்கணும். வல்லமையாய் தேவனுக்காய் பிரகாசித்த ஒரு போதகரை குறித்து ஒரு சரித்திரத்தை வாசித்து கொண்டிருந்தேன். பிரிட்டிஷ் நாட்களில் அங்கே இங்கிலாந்து தேசத்தில் ஊழியம் செய்த ஒரு போதகர். ஒவ்வொரு நாளும் அவர் 4 அல்லது 5 சர்மன் கொடுப்பாராம். எத்தனை சர்மன் கொடுப்பாரு? 4 அல்லது 5 சர்மன். காலையில் முதல் சர்மன் கொடுத்து முடிச்ச உடனே பாஸ்டர் காணாமல் போயிடுவாராம். எங்கே போகிறாருன்னு யாருக்குமே கொஞ்ச நாளாக தெரியாது. அப்புறம் 2வது சர்மன் ஸ்டார்ட் பண்ணும்போது வருவார். 2வது சர்மன் கொடுத்து முடிச்ச உடனே போயிடுவாராம். அப்புறம் காணாமல் போவார், திரும்ப வருவார். எல்லாருக்கும் ஒரு கேள்வி, பாஸ்டர் எங்கே தான் போகிறாருன்னு. ஒரு நாள் ஆவலின் மிகுதினால் கேட்டாங்க, ஐயா நீங்கள் ஒவ்வொரு சர்மனும் முடித்த உடனே எங்கே போயிடுறீங்க? அவர் சொன்னாரா, ஒரு சர்மன் முடித்த உடனே எனக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த கிருபை என்ன செஞ்சிருது? காலியாக போயிடுது. நான் போய் ரீஃபில் பண்ண போனேன் அப்படிம்பார். என்ன பண்ண போனாரா? எங்கே போவீங்க அப்படின்னா, அவருடைய ஆலயத்திற்கு பின்னாக பைன் ட்ரீஸ் அதிகமாக இருக்கிற ஒரு வனாந்தரம் இருக்குமா. அந்த வனாந்தரத்துக்கு உள்ளே போய் உட்காந்து, ஆண்டவரே நான் அடுத்த பிரசங்கம் பண்ணணும், என் ஹார்ட்டை கிருபையினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கன்னு ஜோம் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுவாராம். ஃபஸ்ட்டு சர்மன் எப்படி இருந்துச்சோ அதே போல் செகண்ட் சர்மன், அதே போல் 3வது சர்மன், 4, 5 எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்குமா. காரணம் என்ன தெரியுமா? ரீஃபில் பண்ணினால் கிரேஸ் ஓவர்ஃப்ளோ ஆகும். உங்கள் வாழ்க்கையில் ஜீசஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிறது என்ன தெரியுமா? அவர் மலையில் போய் ராம் முழுவதும் தேவனை நோக்கி என்ன செய்தாராம்? நீங்கள் ராம் முழுவதும் எல்லா நாளும் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைல், மார்க் 1:35 வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சொல்லுங்க, அதிகாலையில் எப்படி?
இருட்டோட 7 மணிக்கு எழுந்திருந்து, அப்படியா? நமக்கு இருட்டுன்னா காட்டனை எப்போ வளர்க்குறோமோ அப்பதான் நமக்கு காலை. அப்படி கிடையாது. அதிகாலையில் இருட்டோடே எழுந்து எங்க போனாராம்? அனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணும்படி ஏன் ஜீசஸ் காலையில போனாருன்னா, பிதாவோடு ஒரு உறவு இருந்தாதான் அவர் ஹார்ட் ரீஃபில் ஆகும். ஃபோனில் 1 மாதம் முடிஞ்ச உடனே அவசரமாக ராத்திரி 12 மணி ஆறதுக்குள்ள என்ன செஞ்சிடுறீங்க? டாப்பை பண்ணிடுறீங்களா? காலையில் தண்ணி குடிக்கிறீங்களோ இல்லையோ, எழும்புன உடனே முதல்ல மொபைலை தூக்கி சார்ஜ் பண்ணுறீங்க. ஏன்? ஒரு மொபைலை ரீசார்ஜ் பண்ண தெரியல நமக்கு, நம்ம ஆத்மாவை ரீசார்ஜ் பண்ண தெரியல. இன்னைக்கு ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைல இருந்து நீங்கள் எதை தெரியுமா கற்றுக்கொள்ளணும்? ரீஃபில். சொல்லுங்க, ரீஃபில். உன் பாத்திரத்தை டெய்லி நிரப்பீர். காலையில் எழும்பி அப்பா பிதாவேன்னு அவரை ஆராதிக்க பழகுங்கள். இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு தேர்ஸ்டையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம், கர்த்தரோடு நீங்கள் உறவிலே வளரணுங்கிறத தான் நான் பிரதானமாக சொல்லித்தரேன். இன்னைக்கும் நான் அதை தான் சொல்லித்தர விரும்புகிறேன். ஜீசஸோட உள்ள அந்த உறவு தான் உங்களுக்கு லைஃப்பில் ப்ரையாரிட்டி. இன்னும் சில வசனம், ஜீசஸ் எங்கெல்லாம் ஜெபம் பண்ணாரு? யோவான் 8:1 படியுங்கள். ஜான் 8:1. இயேசு ஒலிவமலைக்கு போனார். இயேசு எங்க போனார்? ஒலிவமலைக்கு. எதுக்கு போனார் தெரியுமா? அவருடைய பயணம். அங்கே போனார். அவர் கெத்செமனிக்கு போனார். எல்லா இடத்துலையும் போனார். அவருடைய பயணம் வாசிக்கலாம். லூக்கா 3:21. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. எங்க போனாரு? ஞானஸ்தானம் பெறுவதற்கு போனார். ஏன் போனாரு? நமக்கெல்லாம் முன்மாதிரியா 1008 கேள்வி கேட்காதீங்க. ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமா? நான் சிறு பிள்ளையிலேயே எடுத்து, நீ சிறு பிள்ளையில எடுத்த ஞானஸ்தானம் செல்லாது. நான் சொல்றேன், பைபிள் சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவர் தான் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க, மனதில்லைன்னா விட்டுருங்க. சத்தியத்தை நான் சத்தியமா சொல்ல விரும்புகிறேன். நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அதுக்கு பிறகு நீங்க மனம் திரும்பி முழு இருதயத்தோடு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், பாவத்தை அவர் எனக்கு மன்னித்திருக்கிறார், நான் தண்ணீரில் மூழ்குகிறேன், கிறிஸ்து மரணத்தில் ஒப்பு கொடுத்ததன் மேல் நான் நம்பிக்கை வைத்து நான் தண்ணீரில் மூழ்கிறேன், கிறிஸ்து உயிரோடு எழுந்ததின் மேல் விசுவாசம் வைத்து நான் தண்ணீரிலிருந்து எழும்புகிறேன். கிறிஸ்தனிங் என்று சொல்லுகிறார்கள். போய் தண்ணியை தெளிச்சுட்டு, அது பிரதிஷ்டை தான், பேப்டிசமே இல்லை. ஆண்டவரை விசுவாசித்து எடுக்கிற ஞானஸ்தானம் தான். இயேசுவே எடுத்தார். இயேசுவை சின்ன பிள்ளையில தேவாலயத்தில் பிரதிஷ்டை பண்ண கொண்டு போனாங்க, ஞானஸ்தானம் கொடுக்க கொண்டு போகல. அவராய் போய் ஞானஸ்தானம் எடுத்தார். ஸோ அவருடைய ஜேர்னி இப்போ எங்க போகுது? யோர்தானுக்கு. அங்க போனாலும் கரையேறும் பொழுது என்ன செய்தாரா? ஜெபம் பண்ணினார். சரி, இன்னொரு வசனம் வாசிங்க. மத்தேயு 14:19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். சாப்பிடும்போது என்ன செய்யறாரு? நம்ம பாதி டேஸ்ட் பண்ணியே காலி பண்ணிடுவோம். அப்படி சிலருக்கு பழக்கம். என்ன பண்ணுறேன்னா டேஸ்ட் பண்ணுறேன் அப்படியே குவார்டர் போர்ஷன் காலியாயிரும் டேஸ்டிங்கில். இல்லை. ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? உங்கள் அப்பா மேசை ஆண்டவர் சாப்பிட்ற அந்த நேரத்தில் கூட ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டாரா? த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜீசஸ். அவர் எங்கே போனாலும் அந்த இடத்துல ஒரு ப்ரேயர், எங்கே போனாலும் பிதாவோடு உறவு, எங்கே போனாலும் பிதாவோடு கூட பேசினார். லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்க விரும்புகிறேன். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகளை நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க. வாழ்க்கை ரொம்ப பிஸியா இருக்குது. 3 வயசு குழந்தை விளையாண்டுட்டு இருக்குது. அம்மா சொல்றாங்க, கேர்லின் கம் ஹியர். வெயிட் மம்மி, ஐ அம் பிஸி. எதுல? 3 வயசு குழந்தை எதுல பிஸியா இருக்கிறாங்க? விளையாட்டுல பிஸியா இருக்கிறாங்க. 6 வயசு குழந்தை கேட்டாலும் அதுவும் பிஸியா தான் இருக்குது. 14 வயது வாலிபனும் பிஸியா இருக்கிறார். 54 வயது பிஸ்னஸ் மேனும் பிஸி. ஆல் ஆர் பிஸி. வீட்டில் இருக்கிறீங்களே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், நீங்க கூட பிஸி. உங்களை ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா லிஸ்ட்டு போட்டு கொடுப்பீங்க. நான் இதெல்லாம் என்னடா இது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, பிஸியாக இருக்கிறாங்க. ஆமாம், எல்லாரும் பிஸி. ஆனால் அந்த பிஸி ஸ்கெட்யூலில் எல்லாரும் சுகமாகணும்னு வரும் பொழுது வசனம் என்ன சொல்லுது? அவர் வனாந்திரத்தில் போயா அவரோ வனாந்திரத்தில். அப்படின்னா முன்னாடி அவர் லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிஸியா இருக்குது. ஆனா அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் என்ன செஞ்சாராம்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நீங்க அப்பப்போ கொஞ்சம் வித்ட்ரா பண்ண பழகணும். என்ன பண்றதுக்கு?
கூட்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வித்ட்ரா பண்ண பழகணும். எப்போவுமே வித்ட்ரா பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பொறுப்புகள்னு இருக்குது, ஊழியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் வித்ட்ரா பண்ண பழகணும். அப்பப்போ உங்களை மறைச்சிக்க பழகணும். அப்பப்போ ஒரு தனியிடம் தேடி போக பழகணும். அப்பப்போ ஆண்டவற்றை போய் ஜெபம் பண்ண பழகணும். லைஃப் பிஸியாக இருக்கும்போது தான் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற உறவை கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்திடணும். பிஸி ஸ்கெட்யூல் என்ன செய்யும் தெரியுமா? முதல்ல எங்கே டச் பண்ணுன்னா உங்களுக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவில் தான் கை வைக்கும். ஐயோ இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருந்துச்சு அதனால் ஜெபம் பண்ணலை, இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருந்தேன் அதனால் பைபிள் வாசிக்கலை சொல்கிறோமா? ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ப்ரையாரிட்டி ஆஃப் ஜீசஸ் இஸ் ஹிஸ் ஃபாதர். நமக்கும் வாழ்க்கையில் கர்த்தரோடு இருக்கிற உறவு அந்த ஜெபம். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க? நேற்று எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க? கடைசியாக என்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணீங்க? ஏதோ ஒரு காரியத்தில் பிஸி ஆகிட்டீங்க, அதனால் ப்ரேயரை குறைச்சிங்கன்னா டுடே டேக் அ டெசிஷன் டு ஃபாலோ ஜீசஸ். அவர் ரொம்ப பிஸியாக இருந்தால் கூட ஜெபிக்கிறது நிறுத்தலை. கடைசி ஒரு இடத்துல ரொம்ப ஜெபம் பண்ணார். மத்தேயு 26:36 வாசியுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. நல்லா கவனிங்க. லைஃப் ஸ்டைல் ஜீசஸ்ல ஒன்று அவர் தனியாக ஜெபம் பண்ணாரு, இன்னொன்று கார்ப்பரேட் ப்ரேயர்னு ஒன்று இருக்குது. எப்போ உங்களால் தனியாக ஜெபிக்க முடியலையோ அப்போ நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இன்னொன்று சொல்லித்தாரேன், சேர்ந்து ஜெபம் பண்ணிங்கன்னா தனியாகவும் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. ஏன்னா இங்கேருந்து அனல் கிடைக்கும், அப்புறம் போய் தனியாக ஜெபம் பண்ணுவீங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜீசஸில் நம்பர் 1 ப்ரையாரிட்டி ஆஃப் ஜீசஸ் இஸ் ஹிஸ் ப்ரேயர் லைஃப். சொல்லுங்கள், ப்ரையாரிட்டி ஆஃப் ஜீசஸ் இஸ் ஹிஸ் ப்ரேயர் லைஃப். இயேசுவுக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் அவர் பிதாவோடு கொண்டிருந்த உறவு. இன்னைக்கு இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். எத்தனை டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் அவர் ஜெபம் பண்ணார். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார், ஒலிவ மலையில் போய் ஜெபம் பண்ணுறார், அதிகாலையில் ஜெபம் பண்ணுறாரு, பேப்டிஸ்ட் எடுக்கும்போது ஜெபம் பண்ணுறாரு, சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுறாரு, அநேகருக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது கூட ஆண்டவர் ஜெபித்து அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த லைஃப் ஸ்டைலை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு சின்ன தீர்மானம், செய்திக்கு இன்னும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ டு டேக் அ டெசிஷன். கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு முதல் குறிப்பாகி இந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறேன். வாழ்க்கை ரொம்ப பிஸியாக ஓடிட்டு இருக்குது. பட் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு அதுதான் உங்கள் சந்தோஷத்தின் ஊற்று. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரை விட பிஸியா இருக்கக்கூடிய ஒருவர் இயேசுதான். ஆனால் அவர் பிதாவை தேடி சென்றார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே வந்திடுதே. தேவ இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Thank you, Father. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னாரே. இயேசு பூமிக்கு வந்த போதும் his heart was connected with his heavenly Father. அவரால் பிதாவை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாததுனால ஒரு நாள் அதிகாலையில் போய் பிதாவை தேடினார்.
என் அன்பு சகோதரனே, சகோதரி, வலது கரத்தை எடுத்து இருதயத்தில் வைங்க. சொல்லுங்க, உங்களை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிற ஆண்டவரே, நான் ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஆண்டவரே. Draw me towards you. என்னை உங்க பக்கத்துல இழுத்துக்கோங்க ஆண்டவரே. உங்க அருகில் வச்சுக்கோங்க ஆண்டவரே. உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க ஆண்டவரே. உங்க மார்போடு அணைச்சிக்கோங்க. நான் தூரமா போக கூடாது டாடி. நான் போக விரும்பல. உலகத்தின் பாரங்கள், மன அழுத்தங்கள், என் வேலை, என் பொறுப்புகள், என் குடும்பத்தின் சூழ்நிலை உங்கள்கிட்ட நெருங்கி வர முடியாம என்னை புஷ் பண்ணுது ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க. வலது கரத்தை வைத்து கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்களை தேடணும் ராஜா. அதிகாலையில் உங்களை தேடணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் உங்களை தேடணும் ஆண்டவரே. உங்க முகத்தை தேடி வரணும். உங்களை ஆராதிப்பது என் சந்தோஷமா இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களை தேடுறது என் மகிழ்ச்சியா இருக்கட்டும். கேளுங்க, ஒரு புது பலன் தாங்க ஆண்டவரே. எழும்ப முடியல, சரீரம் பலவீனமா இருக்குது. கர்த்தர் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. மனசு சோர்வா இருக்குது, என் மன சோர்வை எடுத்து போடுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைங்களுடைய தடைகள் எதுவா இருந்தாலும் விலக்கி, priority of Jesus was his prayer life நாங்க தியானிச்சோமே, அது மாதிரி எங்க லைஃபை மாத்திருங்க. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக preaching was the lifestyle of Jesus. இயேசுடைய லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா? உபதேசம் பண்ணினார். அவர் பூமிக்கு எதுக்கு வந்தார்னா, பரலோக ராஜ்யத்தை குறிச்ச நற்செய்தியை சொல்ல வந்தார். சரி, உங்களை பார்த்து கேட்குறேன், கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஒரு நாள் டெய்லி எதை குறித்து ரொம்ப பேசுகிறீங்க? பிரியா சந்திரன், ஒரு நாள் டெய்லி எதை குறித்து ரொம்ப பேசுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்னதை பற்றி? பசங்க பிரச்சனை, அதே தான் பேச்சு. நம்ம என்ன தெரியுமா, நம்ம எதை குறித்து கவலைப்படுறோமோ அதான் ரொம்ப பேசும். ஃபோனை எடுத்தாலே முதல்ல உங்கள் பிரச்சனையை சொல்லிடுவீங்க யார்ட்டையாவது ஒருத்தட்ட. ஸ்டாப் இட். இன்னைக்கு அதை நிறுத்த பழகுங்க. ஜீசஸ் போகிற இடமெல்லாம் அவருக்கு 3.5 வருஷம் கழித்து சிலுவையிலே அறையப்பட்டு மறிக்க போகிறான்னு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆனால் அவர் அதை பற்றி பேசவே இல்லை. அவர், நான் ஒரு மிஷனோட வந்தேன், நான் ஒரு பர்பஸோட வந்தேன், ஒரு நோக்கத்தோட வந்தேன், அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நாளை பரிசாய் கொடுக்கிற ஆண்டவர் அந்த நாளில் உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு நோக்கம். அந்த நோக்கம் என்னங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் ஒன்று தேவனோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்கிற மாதிரி பைபிள் வாசிக்கிறது, இயேசுப்பா குறித்து பேசுறது. ஆனால் 2 காரியத்தை சொல்கிறேன். ஒன்று, தேவனிடத்தில் பேசுங்கள். என்ன பேசணும்? காலையில் ஜெபம் பண்ணி அதோட முடிஞ்சது ஆமேன் அப்படின்னு போயிட்டு அப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைலை தொடங்கிடக்கூடாது. எவ்ரி ஹவர், எவ்ரி 30 minutes, எவ்ரி 15 minutes, எவ்ரி 5 minutes கெட் கனெக்டட் வித் காட். ஆண்டவரே, நான் இப்போ வேலைக்கு போகிறேன், பேக்கை தூக்கி போட்டவனே. ஆண்டவரே, நான் ஜாபுக்கு போகிறேன், சீக்கிரம் பஸ் கிடைக்கணும் டாடி. அங்கே போய் நிற்கிறீங்க, ஆண்டவரே இந்த பஸ்ஸு லேட் ஆகுது, ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரம் பஸ் வரணும். ஆண்டவரே, பஸ்ஸில் ஏறி உட்காடுறீங்க. ஆண்டவரே, இந்த டிரைவர் ஆசீர்வதிங்க. பாவம், அந்த மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெல்லாமோ போகிறாங்க, இவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. ரோட்டில் பார்க்குறீங்க, ஒரு பூ விற்கிற அம்மா பூ கட்டிக்கிட்டு இருக்குது. ஆண்டவரே, அந்த சகோதரி ஆசீர்வதிங்க. பாவம் ஆண்டவரே, இந்த பூ கட்டுற வேலையில் எவ்வளோ ஆண்டவரே சம்பளம் வந்துடும், அவங்க குடும்பத்தை சந்திங்க. ஒரு போலீஸ் பகலெல்லாம் நிற்கிறாரு வெயில்ல, ஸ்டாப் அப்படிங்கிறாரு, இல்லை போங்கிறாரு. அவரை பார்த்தா கருப்பாக இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? வெயிலில் நின்று என்ன ஆயிடுறாரு? அவரெல்லாம் உங்கள் கண்கள் பார்க்கவே பார்க்காது. இல்லை பாருங்க, நான் ரொம்ப யோசிப்பேன், பாவம் இந்த போலீஸ்காரங்க, வேரிகோஸ் வெயின் வந்துடும் ஆண்டவரே காலில். பாவம் ஆண்டவரே, வெயிலில் நிற்கிறாங்க, கருத்து போயிட்டாங்க. அவங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே காவல்துறையில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. பாருங்க, ஒரு நாளெல்லாம் நீங்கள் தேவனோடு பேசணும். நம்பர் 2, ஒரு நாளெல்லாம் தேவனுக்காக பேசணும். எப்படி பேசணும்? வீட்டில் பிரச்சனை, எல்லாரும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். இதுதான் உங்கள் லைஃப் ஸ்டைலில் வர வேண்டிய மாற்றம். நீங்கள் எல்லா அவிசுவாசிகளை மாதிரியே கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா நீங்கள் யூ ஆர் நாட் அட் ஆல் அ பிலீவர். எல்லா அவிசுவாசிகள் மாதிரி உங்கள் வீட்டில் வந்து சண்டையின் வாக்குவாதங்கள் வந்துச்சுன்னா யூ ஆர் நாட் அ பிலீவர், யூ ஆர் நாட் அ ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட். ஒரு வித்தியாசம் இருக்கணும் உங்கள் பேச்சில், ஒரு மாற்றம் இருக்கணும். உங்கள் வாயின் வார்த்தைகளில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், சகிக்கணும், பொறுக்கணும், இதெல்லாம் நடக்கணும். ஜீசஸ் அவர் பிதாவோடு பேசுறது மட்டுமல்ல, மக்களோடு பேசினார். எவ்ரி சிச்சுவேஷனையும் அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டார்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. எப்படி ஆண்டவரை இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் நீங்க பிதாவின் ராஜ்யத்தை குறித்து பேசுனீங்க. சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து என்ன செஞ்சாரா? ஜீசஸ் எங்கெல்லாம் ப்ரீச் பண்ணாரு? ஜெப ஆலயங்களில் உபதேசித்தார். அடுத்த வசனம், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து. தம்முடைய வழக்கத்தின்படியே எங்க போனாரு? அவருடைய ஜேர்னி எங்க போனாரு? ஜெப ஆலயம். வாரம் ஜீசஸ் கண்டிப்பா ஜெபாலயத்துக்கு போயிருப்பார். வசனம் சொல்லுது வழக்கத்தின்படியே. சொல்லுங்க, வழக்கத்தின்படி. நல்லா சொல்லுங்க, வழக்கத்தின். ஒழுங்கா சர்ச்சுக்கு போறீங்களா? வாரம் ஒரு வாரம் நினைச்சா போடுறது, அடுத்த வாரம் நான் ஆன்லைனில் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சமைச்சுக்கிட்டே ஆன்லைன்ல பார்க்கறது. உங்களுக்குன்னு ஒரு சர்வீஸை முடிச்சுட்டு அப்புறம் எத்தனை சர்வீஸ்னாலும் ஆன்லைனில் சமைச்சிட்டு பாருங்க. ஆனால் ஒரு சர்வீஸை உருப்படியாக நீங்கள் ஒரு ஆலயத்தில் போய் தேவனை தொழுது கொள்ளணும். ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைல் வழக்கத்தின்படி எங்கே போனாரா? ஜெபாலயம். நீங்கள் என்ன நல்ல இயேசுவை நம்ம சேவிக்கிறோம்ல, நமக்கெல்லாம் மாதிரி வச்சுட்டு போனாருங்க. யோசிச்சு பார்ப்பேன். காலையில் கிளம்பியிருப்பார்ல, ஓய்வு நாளில் கிளம்பியிருக்க மாட்டார். குளிச்சிருப்பார், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டிருப்பார். சம்டைம்ஸ் பேதுரு அவர் அங்கேயே தூக்கி போட்டு போயிருப்பார். அப்படிலாம் நடக்கும்ல. வீட்டில் பிரதர்ஸ் இருந்தால் மாற்றி போடுற மாதிரி ஏசுடைய அங்கேயே தூக்கி யாருன்னா போட்டுக்கிட்டு, ஐயோ எனக்கு அங்கி இல்லையா, வேறு ஒரு அங்கி எடுத்து போட்டிருப்பாரு. அவசரமாக கிளம்பியிருப்பாங்க. எல்லாரும் ஜெபாலயத்துக்கு போயிருப்பாங்க. நடந்து போயிருப்பார். அவருக்கு கார் கிடையாது, அவருக்கு பைக்கு கிடையாது, அதெல்லாம் இல்லை, நடந்தே போயிருப்பார். சில இடத்துல ரொம்ப தூரம் களைச்சிருப்பார். இடையில எங்கேயாவது தண்ணி வாங்கி குடிச்சிருப்பாரு, சாப்பிட்டுருப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜெபாலயத்துக்கு போனார். ஜெபாலயத்தில் போய் உட்கார்றாரு. வழக்கத்தின்படி எழும்புறாரு, பிரசங்கம் பண்றார். இயேசுடைய லைஃப் ஸ்டைலில் ஆலயத்தோடு அவர் கனெக்டடாக இருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஆலயத்தோடு கனெக்டடாக இருங்க. எவ்ரி சண்டே யூ ஹாவ் டு அட்டெண்ட் சர்வீஸ். எவ்ரி சண்டே ஆலயத்தில் நீங்கள் ஆராதனையை அசட்டை பண்ணக்கூடாது. பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்னதிலே இந்த லைஃப் ஸ்டைலை சொல்லிக் கொடுக்கணும். ஆலயத்துக்கு கிளம்பு, ஏசப்பாங்க இருக்கிறாரு, இப்படிலாம் சொல்லி சின்னதிலே வளர்த்தா சில்ட்ரன் வில் லேர்ன். ஓகே, ஜீசஸ் தேவ ஆலயத்தில் வந்து உபதேசித்தார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போது தேவாலயத்துக்கு போகிறார் தேவனை தொழுது கொள்ள. ரெண்டாவது தேவ ஆலயத்திற்கு போகிறார் தேவனை குறித்து பேச. அவர் என்ன பேசினாரு? வாசியுங்கள் அடுத்த வசனம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது இப்ப நம்ம வச்சிருக்கிற பைபிள் மாதிரி அந்த காலத்துல பைபிள் கிடையாது. தோல் சுருள் இப்படி சுருட்டப்பட்டிருக்கும். அப்போ ஜீசஸ் அவருக்கு பழக்கமானனால ஒரு குறிப்பிட்ட இடத்தை திறக்கிறாரு. அவரை குறித்து எழுதப்பட்ட வேத பகுதியை வாசிச்சு ஜனங்களுக்கு விளக்குறார். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஒரு 4 பேருக்காவது எவ்ரிடே சொல்லணும். ஃபோனை டாப்அப் பண்ணுறீங்களா? ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பண்ணுறீங்க? அன்லிமிட்டெட் கால்ஸ் இல்லை, எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம். அந்த அன்லிமிட்டெட் கால்ஸில் ஒரு 4 பேருக்கு ஆண்டவரை சொல்ல தீர்மானிங்க. கான்டாக்ட்ஸ் இருக்குதா? சிலருக்கு 1500, சிலருக்கு 50, சிலருக்கு 2500 கான்டாக்ட். அப்படி சுமார் போகுது கீழே வரைக்கும். எல்லா கான்டாக்டையும் பேசுங்கன்னு சொல்லலை. ஜோமணி எனக்கு என்ன ஊழியம் செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்கிறீங்களா? ஃபோன் எடுங்க, ஜெபம் பண்ணி உங்கள் நண்பர்கள், சிநேகிதர்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார், அன்னைக்கு நீங்கள் பைபிளை திறந்து படித்தப்போ எது உள்ளே போச்சோ அதை ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு ஊழியம். ஷேர் பண்ணுங்க. ஏன் கவலைப்படுற? இன்னைக்கெல்லாம் நான் வாசித்தேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். நீ ஏன் கவலைப்படுற? நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். ஒரு நபருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க வாழ்க்கையில் தைரியம் வருது. அது தெரியுமா? யாரோட பேசினாலும் மேக்சிமம் ஜெபம் பண்ணி முடிங்க. நான் இது பலமுறை சொல்லியிருக்கிறேன். தேவைகளோடு பேசுகிற மக்கள்கிட்ட நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா அதோட மறப்பீங்க. சரி, உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். தட் இஸ் மை ஹேபிட். என் கூட இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். நான் ஒருத்தருடைய பிரச்சனைகளோடு அவங்கள்ட்ட பேசினேன்னா ஜெபம் பண்ணாமல் என் கான்வர்சேஷனை நான் முடிக்கிறது இல்லை. தட் ப்ரேயர் கிவ்ஸ் தம் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு வேற ஊழியம் இல்லைன்னா 10 பேரை கூப்பிட்டு அவங்க தேவைக்கு ஜெபம் பண்ணுங்க. தட் இட் செல்ஃப் இஸ் அ மினிஸ்ட்ரி.
இயேசு எல்லா இடத்துலையும் உபதேசித்தார். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அதாவது உங்களை என்ன செய்ய சொல்றாரு? பொக்கிஷத்துல சேர்த்து வை அப்படிங்கிறார். என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி பேசன்னு தெரியல. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டுல்ல, தெரியுமா? சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். சட்டியில இல்லைன்னா அகப்பையில் எங்க வரும்? நீங்க படிச்சு 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 உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சாதான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும்போது கூட ப்ராஃபட்டிக்கா 2 வேர்டை சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க. நீங்க ஒரு பிரச்சனைக்காக அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, திடீர்னு ஆண்டவரே நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்னு சொன்னீங்களே அப்படின்னு ஜெபம் பண்ணுவீங்க. ஜெபம் முடிச்சோடனே அவங்க சொல்லுவாங்க, ஐயோ சிஸ்டர், இன்னைக்கு காலையில கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை தான் கொடுத்தார். புரியுதா? அப்ப எங்க இருந்தாதான் வெளியே வரும்? உள்ள இருந்தா வெளியே வரும். ஜெபிக்கும் போதும் வெளியே வரும், பேசும்போதும் வெளியே வரும். ஒரு வாலிபன் வருகிறான், தேவையோடு வருகிறான், அவனுக்கு ரொம்ப பிரச்சனை, அவன் குழம்பி போயிருக்கிறான், அவனுக்கு என்ன சொல்றது உங்களுக்கு தெரியாது. ஆனா உள்ள வேர்டு இருந்தா அவனுக்கு என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிற நேரத்திலே ஒரு வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தை அவனை டச் பண்ணும். எத்தனையோ பேர் இடத்துல நான் பேசும் பொழுது நீங்க சொன்ன வார்த்தை என்ன டச் பண்ணுன்னு எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. உள்ள ஸ்டோர் பண்ணுங்க, பேசுங்க. ப்ரீச்சிங் வாஸ் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜீசஸ். நீங்கள் அதுக்காக அடுக்குமொழியில பிரசங்கம் பண்ணணும்னு இல்லை, கர்த்தருடைய அன்பை 4 பேருக்கு சொல்றது தான் ப்ரீச்சிங். யோவான் 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும். நான் சொல்லுங்க, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். கட்டளையிட்டவர் யார்? அப்போ எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, மற்றவங்களுக்கு யாரை பற்றி சொல்ல தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் நான் உனக்கு சொல்லித்தரேன். நான் உனக்கு ஏன்னா என் கைப்பிடிச்சு நீ நடக்கிறல்ல, ஜீசஸ் சொல்லுவார், என் கைப்பிடிச்சு நீ நடக்கிறல்ல, யார்கிட்ட என்ன பேசணும்னு என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லித்தாரேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6:34 இயேசு கரையில் வந்து அநேகம் ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைல் 2. ப்ரையாரிட்டி ஆஃப் ஜீசஸ் வாஸ் இஸ் ப்ரேயர் லைஃப். 2வது ப்ரீச்சிங் வாஸ் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜீசஸ். எங்கே போனாலும் பேசுவார், எங்கே போனாலும் ஜீசஸ் சொல்லுவார். சரி, 3வதாக இயேசுடைய லைஃப் ஸ்டைல்ல இருந்து நான் கற்றுக்கொண்ட காரியம், பேஷியன்ஸ் வாஸ் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜீசஸ். பொறுமை. இயேசுட்ட என்ன இருந்துச்சு? சத்தமாக சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. காலையில் அந்த பொறுமை இல்லாமல் தான் வீட்டில் நிறைய காரியம் நடந்துச்சு, அப்படி தானே? பொறுமையை குறித்து பிரசங்கிக்க வர எனக்கு கூட சில சோதனைகள் நடந்துச்சு வீட்டில். அப்போது இயேசுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னா பொறுமை, பேஷன்ஸ். அவர் எங்கெல்லாம் பொறுமையாக இருந்தார்னா, 1 ஜனங்கள்கிட்ட பொறுமையாக இருந்தார். யார்கிட்ட பொறுமையாக இருந்தார்? 2 தேவனுடைய நேரத்துக்காக பொறுமையாக இருந்தார். எதுக்கு பொறுமையாக இருந்தார்? தேவனுடைய நேரத்திற்காக. 3வது தன்னுடைய சீஷர்கள்ட்ட பொறுமையாக இருந்தார். சீஷர்கள் இருக்கிறாங்களே, சில வேளையில் பரமார்த்த குரு சீஷர்கள் மாதிரி அவங்க. ஆண்டவர் ஒன்றை சொன்னால் இவங்க வேற ஒன்றை செஞ்சுட்டு வருவாங்க. ஆண்டவர் படித்து படித்து உபதேசத்தா இவங்க அதை பிலீவ் பண்ணவே மாட்டாங்க. இயேசுடைய லைஃப் ஸ்டைல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற 3வது வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? பொறுமை. பி பேஷண்ட். நீ எப்பவும் பொறுமையா இரு. சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 17:17 வாசியுங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? இயேசு சொல்றாரு, எவ்வளவோ ப்ரீச் பண்ணிட்டாரு. மறுரூப மலையிலிருந்து ஆண்டவர் வந்து இறங்கி வந்து காட்சியெல்லாம் காண்பித்துட்டு கீழே வந்து பார்த்தா சீஷர்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆண்டவருக்கு ரொம்ப கோபமும் வருது. ஆனால் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, உங்கள்கிட்ட எவ்வளோதான் நான் பொறுமையாக இருக்கிறது. அம்மாங்கெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம், நல்லா தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை நாள் சொல்லியிருக்கிறீங்க வீட்டில், எவ்வளோதான் பொறுக்கிறது, எவ்வளோதான் சகிக்கிறது, எவ்வளோதான் பொறுத்து போகிறது. லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ். அவர் எல்லார்ட்டையும் பொறுமையாக இருந்தார். விசேஷமாக சீஷர்கள்ட்ட பொறுமையாக இருந்தார். ஏன்னா அற்புதம் நடக்கும்னு அவங்களால நம்பவே முடியலை. அற்புதம் நடக்குமா? நம்ப முடியல. அடுத்த வசனத்தை வாசியுங்கள்.
அதே மத்தேயு 17 அடுத்த வசனம். இயேசு பிசாசை அதட்டினார், பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்போ ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சு செஞ்சு காட்டி காட்டி அற்புதம் நடக்கும் நடக்கும் நடக்கும்னு சொன்னா கூட சீஷர்களுக்கு விசுவாசம் வரல. பொறுமையா இருந்தார். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் இவங்க எல்லாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியால் நீங்கள் நிரம்பி இருக்கும்போது தான் உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். நீங்களும் அற்புதத்தை விசுவாசிப்பீர்கள். ஹalleluya சொல்லுங்க. இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும். அவர் சீஷர்கள்ட்ட பொறுமையா இருந்தாரு. உங்களை விட ஃபெய்த்தில் கீழே இருக்கவங்கள்ட்ட பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. புருஷன் ரட்சிக்கப்படலை, பொறுமையா இருங்க. பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை, பொறுமையா இருங்க. குடும்பத்தில் நாத்தனார் மாமியார் எல்லாம் உபத்திரவப்படுத்துறாங்க, பொறுமையா இருங்க. வேலை ஸ்தலத்தில் அநியாயமாக பழி சாட்டுறாங்க, பொறுமையா இருங்க. ஏன்னா உங்க ஆண்டவர் பொறுமையா இருந்தார். ஹalleluya. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமை, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமை, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமை, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமை. கூடாதது ஒன்றுமில்லையே, சொல்லுங்க வாயை திறந்து. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. பாடை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. பாடையை தொட்டாரே, மரித்த வாலிபன் பிழைத்தாரே. கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க விசுவாசத்தோடு. உங்க வீட்டுல மாற்றங்களை கொண்டு வருவார். பொறுமையோடு இருங்கள். கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வருவார். கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பா. சீக்கிரமா கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. பொறுமையோடு இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே.
என் தேவனால் கூட. விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். உங்க வாழ்க்கையில நிச்சயம் அற்புதம் நடக்கும். அதுவரைக்கும் பொறுமையாய் காத்திருங்கள். ஹalleluya. கூடாதது ஒன்றும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹalleluya. ஆண்டவர் சீஷர்கள் பலப்படும் வரைக்கும் பொறுமையா இருந்தார். உங்களுக்கு சொல்றேன், பொறுமையா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொறுமையா இரு. உனக்கு ஒரு நாள் கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வாரு? அற்புதம் செய்வார். சரி, ஜீசஸ் ஜனங்களிடத்தில் பொறுமையா இருந்தார், சீஷர்களிடத்தில் பொறுமையா இருந்தார். மூன்றாவது, தேவன் அவர் குறிச்ச நேரம் வர வரைக்கும் பொறுமையா இருந்தார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 7:6 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை இன்னும் வரவில்லை. உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. நல்லா கவனிங்க. பிதா உலகத்துக்கு ஜீசஸ் அனுப்பினாரா? 30 வருஷம் வரைக்கும் ஜீசஸ் எதுவுமே ரொம்ப வெளியே அற்புதம் செய்யலை. அப்போ உள்ள என்ன செஞ்சிருக்கோம்? துடிச்சிருக்குமா? பிதாவே பிதாவே, எப்போ பிதாவே அற்புதம் செய்ய என்ன அனுப்புவீங்க? பிதாவே இங்கே பாருங்க மரிச்சு போகிறாங்க, எப்போ ஆண்டவரே? பிதாவே இங்கே பாருங்க பாவம் செய்கிறாங்க, எப்போ பிதாவே? எப்போ பிதாவே? எப்போ பிதாவே? எப்போ பிதாவே? உங்களில் அநேகருடைய உள்ளத்தில் கூட எப்போ ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே கேள்வி இருக்கா? ஜீசஸ் 30 வருஷம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணலை, 30 வருஷம் வரைக்கும் அற்புதங்கள் செய்யலை. 30 வருஷம் என்ன செஞ்சாருன்னு அவரை பற்றி பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லலை. அதுக்காக சும்மா இருந்திருக்க மாட்டார். ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் யாருக்கோ ப்ராஃபட்டிக்காக சொல்கிறேன். குறித்த காலத்துக்கு கர்த்தர் தரிசனத்தை வச்சிருக்கிறார். அந்த குறித்த காலத்துக்கு முன்னாடி அது நடக்கவே நடக்காது. நீங்கள் தலைகீழாக நின்னாலும் அது நடக்காது. ஆனால் அந்த காலத்தில் கர்த்தர் உங்களை உருவாக்குவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களுக்காக திரையின் மறைவிலே கிரியை செய்வார், ஆட்கள் நகர்த்திக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் காரியங்கள் எல்லாம் செட்ரைட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் அந்த காலத்தில் முறுமுறுக்கக்கூடாது. ஏன்னா அப்போ ஆண்டவர் கிரியை தான் செய்கிறார், கர்த்தர் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு தெரியாது. தெரியாதனால முறுமுறுக்காதீங்க, பொறுமையாக இருங்கள். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். இதுதான் ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம கற்றுக்கொண்டது. பிதா குறித்த நேரம் வரைக்கும் ஜீசஸ் பொறுமையாக இருந்தார். குறித்த நேரம் வந்தது, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. குறித்த நேரம் வந்தது, உலகமெல்லாம் அவருடைய பெயர் பிரசித்தமாக ஆரம்பிச்சது. உங்களுக்கும் ஆண்டவர் குறித்த நேரம் வரும், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்தது நடக்கும். ஹல்லேலூயா. சரி, ஜீசஸ் எப்படி பொறுமையாக இருந்தார் என்பதற்கு சிறந்த உதாரணம், அவர் பாடுபடும் பொழுது பொறுமையாக இருந்தார். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை, அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபுட் பிரிண்ட் இங்க வசனம் சொல்லுது? 22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவமும் செய்யல, வாயில வஞ்சனை எல்லாம் கிடையாது. ஆனா அவருக்கு என்ன நடந்தது? அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். எல்லாரும் சொல்லுங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். நம்ம லாங்குவேஜ்ல சொல்லலாமா? திட்டும் போது திரும்ப திட்டாமலும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன செய்யறோம்? திட்டும் போது நன்றாய் திரும்ப திட்டுகிறோம். அது வந்து பொறுமை கிடையாது. திட்டும் போது திரும்ப என்ன செய்யக்கூடாது? அப்படி விட்டா எப்படி? நம்மளை பைத்தியம் நினைச்சிட மாட்டாங்க. ஆமா, நீ கிறிஸ்துவுக்கு பைத்தியம்தான். அவர் வந்து வையப்படும் பொழுது பதில் வையல. போர்ச்சேவகர்களை 4 கேள்வி இயேசுவால கேட்டிருக்க முடியுமா? முடியாதா? முடியும். அது சொல்றாரு, நான் இப்போ பிதாவை கேட்டா இப்பவே எனக்கு எவ்வளவு தூதர்களை அனுப்பி கொடுத்துருவார். அவர் ஒண்ணுமே செய்யல. அப்படி ஒரு பார்வை பார்த்தாலே அத்தனை 700 போர்ச்சேவகனும் கீழே விழுந்திருப்பாங்க. பார்வை பார்த்தாலே 700 பேர் செத்துருப்பாங்க. ஜீசஸ் செய்யவே இல்லை. உங்களுக்குள் இயேசு இருக்கிறார். If you follow the footprints of Jesus, you have to keep your heart quiet. பைபிள் சொல்லுது, வையப்படும் போது பதில் வையாமல். பக்கத்தில் பார்த்தவங்க திட்டும் போது திரும்ப திட்டாத. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நேரலையில் பார்க்குற உங்களுக்கும் சொல்கிறேன், நேற்று ராத்திரி எவ்வளோ திட்டினீங்கல்ல, திருப்பி கேட்காவது விட்டா இந்த ஆளுக்கு இன்னும் ரொம்ப கோபம் ஏறிடும். இவர் அப்படியா இல்லை. வையப்படும் போது பதில் வையாமல். அப்புறம் பாடுபடும் இன்னொன்று என்ன சொல்லுது? பாடும் படும் பொழுது பயமுறுத்தாமலும். இது வேற லெவல்.
இரு, எங்க ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? இரு, எங்க அண்ணன்ட்ட சொல்றேன், எங்க அண்ணன் எப்படின்னு தெரியாது, எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது. சிலருக்கு வந்து கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆன பிறகு யாரை கூப்பிடுவாங்க? அப்பாவை, அண்ணனை, அக்காவை. இந்த கதையெல்லாம் வரக்கூடாது. பாடுபடும் போது என்ன செய்யலை? பயமுறுத்துறீங்களா? என் ஆண்டவர் என்ன சொல்லாதீங்க. இதுதான் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஓகே, இடது கணத்தில் அடிக்கிறியா, வலது கணத்தை திருப்பி கொடுக்குறேன். என் வஸ்திரத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறியா? சிலரை டார்ச்சர் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்குரிய பொருளெல்லாம் வாங்கிடுவாங்க. மொபைலை வாங்கிடுவாங்க, பேங்க் கார்டை வாங்கிடுவாங்க, பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கை எடுத்துருவாங்க, அப்புறம் கார் சாவியை பிடுங்கிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது வீடுகளில். கார் சாவியை பிடுங்கிடுவாங்க, பைக்கு சாவி வாங்கிட்டு எப்படி வேலைக்கு போகிற பார்க்கலாம், நான் உனக்கு வேலை செய்கிறோன்னு திமிரு தானே, உன் பைக் சாவி நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் அது டவுன் பஸ்ஸில் ஏறி எப்படியோ அன்றைக்கி வேலைக்கு போயிருக்கும். இதெல்லாம் நடக்குதா? பீரோ சாவியை எடுத்து வச்சுக்குவாங்க, நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்த முடியாது. இப்படிலாம் நடக்குது நிறைய வீடுகளில். பத்திரத்தை வாங்கி வச்சுக்குவாங்க, அவங்க பேரில் இருக்கிற சொத்துள்ள எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க. திஸ் இஸ் நாட் த வே. யாராவது தேவனை உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தவங்க சேவிக்கிறாங்கங்கிறதுக்காக இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டாப் இட் டுடே. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக எழும்புன யாரும் வாழ்க்கையில் ரொம்ப செழிச்சதில்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க அப்படி அக்ரவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது. ஒருவேளை அநியாயமாக நீங்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டீங்கன்னா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆனால் நீங்களும் ஏதோ தப்பு செஞ்சுட்டு வந்து இப்படி உபத்திரவப்படுத்தப்பட்டீங்கன்னா அதுக்கு தேவன் பொறுப்பெடுக்க மாட்டார். வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும். அடுத்து ஒன்று செஞ்சாராம், அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஒருத்தர் மேல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆபிரகாம் சொல்றாரு, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ அப்படின்னு சொல்றார். அவர் சர்வலோக நியாயாதிபதி, அவர் மேலிருந்து பார்க்கிற நியாயாதிபதி. பூமியில் உள்ள நியாயாதிபதிகள் ஒருவேளை அமைதியா இருக்கலாம், ஒரு உன்னதமான நியாயாதிபதி பதில் செய்வார். அவர் பதில் செய்வார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை என்ன செய்தார்? நீங்க கேட்குறீங்க, சிஸ்டர் அமைதியா இருந்தா பைத்தியம் நினைப்பாங்க, இன்னும் அடிப்பாங்க, இன்னும் உதைப்பாங்க. இல்ல, ஒரு நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் இருக்கிறார், அவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. ஃபாலோ த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். பொறுமையாக இயேசுவை பின்பற்ற இயேசு உங்களை அழைக்கிறார். நான்காவதாக, இயேசுடைய லைஃப் ஸ்டைலில் இருந்து ரொம்ப நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியம், ஹிஸ் ஃபோக்கஸ் வாஸ் அப்பான் பீப்புள். ஜனங்கள் தான் அவருக்கு எப்போவுமே, அவர் ஹார்ட் வந்து ஜனங்கள் மேலே இருந்துச்சு. அவர் களைத்த போதும் ஜனங்கள் தான், பசியாக இருந்தப்போ ஜனங்கள் தான், அவர் ஆசையாக தேடி சென்றது ஜனங்கள் தான். சரி, எப்படி ஆண்டவர் ஜனங்கள் மேல் அன்பாக இருந்தார், ஜனங்களுக்காக வாழ்ந்தார். இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்கிறோம்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை செல்ஃபிஷ் லைஃபாக மாறிடுச்சு. நான், என் வீடு, என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் வேலை, ஞாயிற்றுக்கிழமை கோயில், அவ்வளோதான். நீங்கள் கோவிலுக்கு போகிறது என்னவோ ஆண்டவருக்கு பெருசாக செய்கிற பெரிய ஊழியமாக நினச்சிக்கிறீங்க. அப்படி இல்லை. வாசிக்கலாம், யோவான் 3:1 படிங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து. எப்போ வந்தான்? ராக்காலத்தில். அவர் தூங்க வேண்டாம், அவன் தேடி வரான். சிலர்லாம் இல்லை, சிட்டி லைட் ப்ரேயர் முடிஞ்சு பர்சனல் கவுன்சிலிங்ட்டு வருவாங்க. சில சமயம் மணி பார்த்தா 4, அப்படி தலை சுத்தம், பசிக்கும், வயிறு. ஏன்னா உபவாசத்தோடு வந்திருக்கிறோம்ல, இங்கே ஏதாவது ஒரு காஃபிலாம் கொடுப்பாங்க. ஆனால் கூட எதுக்காக நம்ம அப்படி கஷ்டப்பட்டு மக்களுக்கு பேசுகிறோன்னா, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையோடு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க, நம்மளை தேடி வர்றாங்க. நம்ம ஏதாவது தியாகம் பண்ணாதான் ஆண்டவரும் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்வார், கிரியை செய்வார். நான் சொல்லியிருக்கிறேன், சில கூடுகைகளில் லேடிஸ் மீட்டிங் முடிஞ்சிடும், எல்லாம் சாப்பிட போயிடுவாங்க. சரியா, பசிக்கும் வயிறு, ஒரு காஃபி கூட சிலர்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மக்கள் போய் சாப்பிட்டு ஒவ்வொருத்தராக வருவாங்க பாருங்க. 200 பேர் கூட்டத்தில் வந்திருந்தா எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. நம்ம இங்கே அப்படியே பசியோடு உட்காந்து ஒவ்வொருத்தருக்கா சில சமயம் ஓடிடலாமா அப்படின்னு தோணும். உண்மையாக சொல்கிறேன், ஓடிடலாமா? என்ன ஆண்டவரே பாரப்பட்டு ஜெபம் பண்ணுறது. அதுவும் பிரியாணி சாப்பிட்டு வந்தாங்கன்னா பக்கத்தில் வரும்போது அவங்க வாசனையோடு வருவாங்களா. ஓ காட், இது எவ்வளோ பெரிய சோதனை. ஊழியக்காரங்களுடைய சோதனைலாம் உங்களுக்கு புரியாது. சரியா, அப்புறம் அத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி 4:30 மணி ஆனோன்னு இந்த பாஸ்டர்மா, சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்லையே வரைக்கும். எத்தனை மணிக்கு? 4:30 வந்து கேட்பாங்க. ஆனால் சில சபைகளில் நல்ல பாஸ்டர்ஸ் வைஃப்ஸ் கரெக்டாக 2 o'clock முடிஞ்சோடனே நீங்கள் இருங்க சிஸ்டர் சாப்பிட்டுட்டு வருவாங்க, வந்து ஜெபம் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணும்.
இதெல்லாம் ஊழியத்தில் சில கஷ்டங்கள். ஆனால் கூட நம்ம ஹார்ட் யாருக்காக இருக்குது? மக்களுக்காக. சரி, 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு என்பவன் ராத்திரியில் வந்து பேசுகிறான். ஆண்டவர் அவனுக்கு டைம் கொடுக்குறார். 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண் ஒருத்தி வந்து மத்தியான வேளையில் பேசுகிறா. அப்போ ஜீசஸ்க்கு தாகமாக இருந்துச்சா? தாகமாக இருந்தால் மத்தியான வேளையில் பசியும் இருந்திருக்குமா? இருக்காதோ? இருக்கும். பசி, தாகம். ஆனால் ஒரு சமாரிய பெண்கிட்ட பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் சில சின்ன சின்ன சுகங்களை தியாகம் பண்ணுங்க, ஆத்துமாக்களுக்காக. சின்ன சின்ன சௌகரியங்களை தியாகம் பண்ணுங்க. நான் மெடிக்கல் காலேஜ் படிச்சுக்கும் போது சர்ச்சுக்கு போகணுன்னா அது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் சர்ச்சு. சண்டே மார்னிங் பஸ்ஸில் போகலாம். ஆனால் அந்த பஸ்ஸுக்குள்ள காசை சேர்த்து வச்சா ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். என்ன பண்ணுவோம், நிறைய நாள் பஸ்ஸில் போக மாட்டோம், சர்ச்சுக்கு நடந்தே போவோம். ஒரு ஷார்ட்கட் வழியாக பல கிலோமீட்டர்ஸ் நான் அப்படி நடந்து போயிருக்கிறேன். எதுக்குன்னா அந்த சின்ன காசை சேவ் பண்ணி இன்னொரு பேஷண்ட்டை அடுத்த வாரம் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு. ஏன்னா பாக்கெட் மணி ரொம்பலாம் தரமாட்டாங்கல்ல. 3 பிள்ளைங்களை மெடிசன் படிக்க வச்சாங்க, கொஞ்சம் அளந்து தான் காசு கொடுப்பாங்க. ஸோ அதை தான் வச்சு செலவு பண்ணணும். இப்போ யோசிச்சு பார்க்குறேன், ஆண்டவர் அந்த தியாகத்தெல்லாம் வேல்யூ பண்ணி அப்படி கூட்டு போன அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க சர்ச்சுக்கு வந்து. அப்படியெல்லாம் தான் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால இன்னைக்கு கடவுள் ஊழியத்தில் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு சோலையும் நீங்கள் கேர் பண்ணணும். ஏதாவது செஞ்சு கர்த்தருக்குள்ளே நடத்த தீர்மானிக்கணும். ஒரு சண்டேனா சும்மா வராதிங்க, யாருன்னா ஒருத்தரை கூட்டு வாங்க சர்ச்சுக்கு. ஸோ நிக்கோதேமுட்ட பேசும்போது ராத்திரி, சமாரிய பெண்ணிட்ட பேசும்போது மத்தியானம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்தருகே இயேசு போகிறாரு. அங்கே ஒரு மனுஷன் பல வருஷமாக சுகவீனமாக இருக்கிறான். அவர் தேடி போகிறார். எங்கே போகிறாரு? தேடி போகிறார், பெதஸ்தா குளத்தருகே. அப்போ சமாரிய பெண்ணை தேடி போனார், நிக்கோதேமு தேடி போனார். அவருடைய ஃபோக்கஸ், ஹிஸ் ஃபோக்கஸ் வாஸ் அப்பான் பீப்புள். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க அல்லது உங்கள் பக்கத்து வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உங்கள் ஃபோக்கஸ் அவங்க மேலே இருக்கா? உங்கள் நெய்பர் மேலே இருக்குதா? யாரையாவது இயேசுக்குள்ளே நடத்தணுங்கிற ஆசை இருக்குதா? இன்னைக்கு நம்முடைய ஃபோக்கஸ் ஜனங்கள் மேலே இருக்கட்டும். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ பேர் வனாந்தரத்தில் சாப்பிடாத இருக்கிறாங்க. ஜீசஸுடைய ஃபோக்கஸ் வந்து அப்பான் பீப்புள், அவங்களுக்கு உதவி செய்தார். இன்னைக்கு இந்த உலகத்தில் பசியோடு இருக்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உங்கள் டஸ்ட்பினில் எவ்வளோ சாப்பாடு போய் விழுதா? சில வீட்டில் தைரியமாக தூக்கி போடுவாங்க டஸ்ட்பினில். எனக்கு ஒரு பொருளை கூட டஸ்ட்பினில் போடுறதுக்கு எனக்கு மனசே வராது. அது கெட்டு போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். அதுக்காகவே சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைப்பேன். ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஃபுட் பேக்கெட் இருந்துச்சுன்னா அந்த தூக்கி எறிஞ்ச சரித்திரமே எனக்கு கிடையாது. பல மைல்கள் நான் தேடி பார்ப்பேன், வழியில் யாராவது இருக்கிறாங்களா. எங்கேயாவது ஒரு களைத்து போய் ஒரு உழைப்பாளி ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துன்னா இறங்கி நின்று நான் கொடுப்பது என்னுடைய வழக்கம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஸ்திரீகளாக இருக்கிற நீங்கள் மனசார தூக்கி வெளியே போடாதீங்க. அது கெட்டு போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது கொடுங்க. நீங்கள் வேஸ்ட்டாக போட்டிருக்கதை இன்னைக்கு போய் வீட்டில் தேடி எடுத்து, ஆண்டவரே இந்த உலகத்தில் இது இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பீப்புள், நம்முடைய ஹார்ட் வந்து பீப்புள் மேலே இருக்கணும். ஜீசஸ் அதை செய்தார், நீங்கள் அதை செய்யணும். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் படிங்க. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இந்த லாசரு வியாதிப்பட்டிருந்தான். ஜீசஸ் உடனே வரல, ஆனால் வந்தார். அவ்வளோ தூரம் நடந்து வரார். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் சொல்லுது. அதுவும் நடக்கிறதுக்கு ஒரு கஷ்டம் தானே. தேடி வரார், பீப்புளை தேடி தேடி போகிறார். உங்களில் ஒரு சிலர் ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்யலாம். நான் சொல்கிறேன், ஜீசஸ் ரொம்ப அதில் சந்தோஷப்படுவார். பிரிசன் மினிஸ்ட்ரி செய்யலாம், ஜீசஸ் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு ஃபுட் பேக்கெட் கொண்டு கொடுக்கலாம், ஜீசஸ் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹிஸ் ஃபோக்கஸ் வாஸ் அப்பான் பீப்புள். இதுதான் ஜீசஸுடைய ஜேர்னி. அவர் அதுக்கு தான் வந்தார். ஜனங்களை ரட்சிக்க வந்தார், ஜனங்களை நேசிக்க வந்தார். கடைசியாக இந்த ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, his focus was upon father's will. பிதாவுடைய சித்தம். எதில்? அவர் வாழ்நாள் முழுசும் பிதாவுடைய சித்தம் தான் செஞ்சார். ஒவ்வொரு நாள் ஏன் போய் ஜெபம் பண்ணார்? ஜெபம் பண்ணாதான் அன்னைக்கு என்ன பிளான்னு பிதா பேசுவார். வாலிப பிள்ளைங்க ரொம்ப பேருக்கு அதென்ன டெய்லி ஜெபம் பண்ணுமா, அதென்ன டெய்லி பைபிள் வாசிக்கணுமா? இல்லை மகனே, இல்லை மகளே, நீ ஜெபித்தால் தான் உன் உறவு ஆண்டவரோடு சரியாக இருக்கும். நீ வேத வாசித்தால் தான் பிதா தன்னுடைய சித்தத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். The lifestyle of Jesus,
his focus was upon the Father's will. ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 7:28 வாசியுங்கள். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, வரவில்லை. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். என்னை அனுப்பினவர், சொல்லுங்க, என்னை அனுப்பி. ஜீசஸ் was sent by Father God. உங்களுக்கு கூட சொல்றேன், உங்களை பிதா இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க தற்செயலா பிறக்கல, மனுஷ சித்தப்படியும் பிறக்கல. பிதா உங்களை உருவாக்கினார் for a purpose, ஒரு நோக்கத்தோடு. இயேசு சொல்றாரு, பிதா என்னை அனுப்பினார். உங்களை ஆண்டவர் அனுப்பி இந்த உலகத்துல வாழ வச்சிருக்கிறார். உங்களை ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்து வாழ வச்சிருக்கிறார். ஆண்டவர் வசதிகளை குறித்து வாழ வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? டு டூ சம்திங் ஃபார் காட். ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். சுயநலமான வாழ்க்கையை இன்னைக்கு நீங்க விட்டுட்டு, இயேசுவே உமக்காக நான் ஏதாவது செய்யணும், ஒரு ஸ்டெப் மேலே வாங்க. எவ்வளோ பயணங்கள், எவ்வளோ கண்விழிப்புகள், எவ்வளோ அலைச்சல்கள். இன்னைக்கெல்லாம் மார்னிங் எழும்பும்போது நான் எழும்பிக்க வேணான்னு நினச்சி தான் நான் எழும்பினேன். அவ்வளோ அலைச்சல்கள், அவ்வளோ பிரயாசங்கள். ஆனாலும் உள்ளத்தில் ஒரு துடிப்பு இருக்கு பாருங்க, இயேசுவுக்காக. ஜனங்கள் இன்னைக்கு தாகத்தோடு வருவாங்களே, அவங்களுக்கு நான் என்ன ஆண்டவரே பேசணும், ஆண்டவற்றை கேட்டு சித்தம் செய்ய தந்த இந்த ஒரு நாள். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் சித்தம் செய்யணும். ஒரு நாள் கூட சுயநலமாக வாழ்ந்து முடிச்சிடாதீங்க. பணம் பெருசு கிடையாதுங்க, பணம் என்னைக்கும் சம்பாதிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சித்தம் செய்யணும். நீங்கள் ஒரு வருஷம் காட்ஸ் வில்லை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய லாஸ். ஒரு வாரம் காட்ஸ் வில்லை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய லாஸ். ஆண்டவரே உங்கள் சித்தம் என்ன, சித்தம் என்ன, சித்தம் என்ன கேட்டு கேட்டு டூ த வில் ஆஃப் காட். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய அண்டர்லைன் பண்ணுங்க, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களை ஒரு சித்தத்தோடு அனுப்பினாரு. நீங்க ஏதோ செய்யணும்னு உங்களுக்கு இன்னும் உயிர் கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் என்னைக்கோ பைக் ஆக்சிடெண்ட்டில் மறித்திருக்கணும். நேற்று அண்ணா நகர்கிட்ட அப்படியே கார்கிட்ட போனால் அப்படி கூட்டமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு வயசான அம்மாவுடைய தலை வந்து ஒரு டயருக்கு கீழே இருக்குது. அப்படியே ப்ளீடாகி ஐயோ, என் இருதயமே துடிச்சிருச்சு. ஓ காட், சுற்றிலும் போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அந்த அம்மா கை கால் ஆட்டுறாங்க, ஆம்புலன்ஸ்லாம் வந்து நிற்கிது. யோசித்தேன், நம்ம எத்தனையோ நாள் அப்படி மறித்திருக்கணும் தெரியுமா? பாருங்க, எத்தனையோ விபத்துகளில் நீங்களும் நானும் மறிச்சிருக்கணும். கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் உயிர் கொடுத்துருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் சித்தம் செய்ய என்னை அனுப்பினவருடைய சித்தப்படி. லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. கடைசி வரைக்கும் என்ன சொன்னாரு? பிதாவே, என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது. யோவான் 6:38 இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. என் சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஜீசஸ் வானத்திலிருந்து இறங்கி வந்தது ஒரே ஒரு காரியத்துக்கு, பிதாவின் சித்தம் செய்ய. இன்னைக்கு உங்கள் லைஃப்பை பற்றி 1000 பிளான் நீங்கள் வச்சுருக்கலாம். ஒவ்வொரு நாளை குறித்து 1000 பிளான் வச்சுருக்கலாம். உங்கள் பிள்ளைங்களை குறித்து 1000 பிளான் வச்சுருக்கலாம். எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்க. லார்ட், நீங்கள் வானத்தையும் பூமியை படைத்த தேவகுமாரனாகிய நீங்களே பிதாவின் சித்தம் செய்ய வந்தீங்கன்னா நான் எம்மாத்திர ஆண்டவரே, என் லைஃப்பை உங்களுக்கு நான் சரண்டர் பண்ணுகிறேன். அவருடைய பாதங்கள் ஒலிவ மலைக்கு போச்சு, அவருடைய பாதங்கள் பெத்தானியாவுக்கு போச்சு, அவருடைய பாதங்கள் அந்த ஊரெல்லாம் நடந்து தெரிந்தது. கலிலேயா கடலோரமாய் போனார். எல்லா இடத்துக்கும் ஏன் போனார் தெரியுமா? டு டூ த வில் ஆஃப் காட். கடைசியில் கெத்சமனி தோட்டத்தில் என் சித்தப்படி அல்ல, உங்கள் சித்தப்படி ஆக கடவுது என்று தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தப்படி சிலுவையில் மரித்து இந்த பூமியை விட்டு கடந்து சென்றார். அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால திருச்சபை உருவாச்சு. திருச்சபையே, நீங்கள் எங்கே பிறந்தீங்க தெரியுமா? இயேசுவின் ரத்தத்திற்குள் நீங்கள் பிறந்தீர்கள். ஆகவே அவருடைய சித்தம் செய்ய உங்களை அர்ப்பணிக்கணும். லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜீசஸ் 5 காரியங்களை குறித்து நான் பேசினேன். ப்ரையாரிட்டி ஆஃப் ஜீசஸ் வாஸ் ஹிஸ் ப்ரேயர் லைஃப், பிதாவோடு இருக்கிற ஃபெலோஷிப். 2வது, ப்ரீச்சிங் வாஸ் ஹிஸ் லைஃப் ஸ்டைல். அவர் போகிற இடமெல்லாம் ஜனங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையினால் ஜனங்கள் பிழைத்தார்கள். 3வது, பேஷன்ஸ் வாஸ் ஹிஸ் லைஃப் ஸ்டைல். ஜீசஸ் பொறுமையாக இருந்தார்.
தன்னை கன்னத்தில் அடிக்கும் பொழுதும் பொறுமையாயிருந்தார், காரி துப்பும் பொழுதும் பொறுமையாயிருந்தார், சீஷர்களிடத்தில் பொறுமையாயிருந்தார், பிதாவின் வேலைக்கு பொறுமையாயிருந்தார், சீஷர்கள் எழும்பும் வரைக்கு பொறுமையாயிருந்தார். ஹிஸ் ஃபோக்கஸ் வாஸ் அப்பான் பீப்புள். ஜனங்கள் தான். உங்கள் குடும்பத்தின் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அந்த நாட்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே கவனம் செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ரட்சிப்பின் மேலே கவனம் செலுத்துங்க. மக்கள், சுற்றியுள்ள மக்கள் மேலே கவனம் செலுத்துங்க. சுயநலமாய் வாழாதிருங்கள். கடைசியாக டூயிங் ஃபாதர்ஸ் வில் வாஸ் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜீசஸ். அதை செஞ்சிங்கன்னா போதும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது எல்லாம் என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும். இயேசுவுக்காக வாழுகிற வாழ்க்கை, இயேசுவை போல வாழுகிற வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம அதை சூஸ் பண்ணுவோம். கடவுள் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று இயேசு சொன்னாரே. நமக்கு ஒரு குரு, அவர்தான் இயேசு. He is our teacher. He is our God. ஒரு தேவகுமாரன் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம அருகிலே வந்து நமக்குள் வந்து வாசம் செய்ய வந்தாரே. வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, I want to start a new life with Jesus. இயேசு எனக்குள் இருக்கவும் நான் அவருக்குள் இருக்கவும், அந்த உறவிலே பிறக்கிற ஒரு புது வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. தாங்க ஆண்டவரே. பிதா மட்டும்தான் என் ஆசையாக இருக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் சித்தம் மட்டும்தான் என் ஆசையாக இருக்கட்டும். உம்மை போல பொறுமையாக இருக்க என்னை மாற்றுங்க. ஜனங்களுக்கு ஏதாவது செய்ய என்னை மாற்றுங்க. நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. இன்றைக்கு இயேசுவோடு ஒரு புது வாழ்க்கையை துவக்க விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. வாயை திறந்து உங்கள் வலது கரத்தை எடுத்து இருதயத்தின் மேலே வச்சுக்கோங்க. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னாரே. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் வந்து வாசம் செய்து ஒரு புது வாழ்வை உங்களோடு கூட துவங்க விரும்புகிறார். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா. ஜெபமா சொல்லுங்க. இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா, கிருபை இழாது பாரும் இயேசு நாயகா, திரும்ப வீழாது பாரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா. கூப்பிடுங்க ஆண்டவர், ஆண்டவரே. இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா,
சமூகத்துல வாங்க ஆண்டவரே. இனி நான் அல்ல நீரே இத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரோடு ஒரு புது வாழ்க்கை துவங்க விரும்புகிறீர்கள். ஐயோ, நான் உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தது போதும், நான் இனிமேல் இயேசுவோடு கரம் பிடித்து நடக்க போகிறேன். அப்படியே உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. அன்பான வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். A life with Jesus, that is the meaningful life. அது ஒன்று தான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. மற்ற எல்லாம் ஒரு நாள் முடியும் போது வெறுமையாய் முடிந்து விடும். உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்தி கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா. நீங்க என் கூட நடக்கிறதுக்கு பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தீங்கப்பா. நான் உங்க கூட இன்னைக்கு கரம் கோர்த்து வாழ்க்கையில புயலோ அலையோ பெரு வெள்ளமோ எது வந்த போதும் உங்களோட கூட கரம் பிடித்து நடக்க போற ஆண்டவரே. பிதாவோடு கூட என்னை இணைக்கிறவர் நீங்கப்பா. ஜனங்களோடு என்னை இணைக்கிறவங்க நீங்கப்பா. பொறுமையை கற்றுக் கொடுக்கிறவர் நீங்கப்பா. அற்புதங்களை என் மூலமா செய்கிறவர் நீங்க ஆண்டவரே. உங்க சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர் நீங்க. அந்த அக்கறையில் உம்மை நான் வந்து சேரும் வரைக்கும் என் கரத்தை பிடிச்சு என்ன நடத்துங்கப்பா. கிருபை இழந்துடக்கூடாது ஆண்டவரே, திரும்ப விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. என்னையும் என் குடும்பத்தையும் கரம் பிடித்து நடத்துங்க. சொல்லுங்க, வீட்டிலே நான் பொறுமை காக்க உதவி செய்யுங்க. வேலை ஸ்தலத்தில் பொறுமை காக்க உதவி செய்யுங்க. உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மேக் மீ லைக் ஜீசஸ். என்னை இயேசுவை போல மாத்திருங்க. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. நான் ஆண்டவருக்காக வாழ போகிறேன், ஆண்டவரோடு வாழ போகிறேன். ஆண்டவர் எனக்குள், நான் அவருக்குள் ஒரு நியூ லைஃப் இன்னைக்கு துவங்கி வெற்றியாய் வாழ போகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த காலையிலிருந்து இம்மட்டுமா எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவின் சித்தத்தை செய்ய பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தீங்கப்பா. எல்லாவற்றையும் முடிச்சிட்டு முடிந்தது என்று சொல்லி நீங்க தலை சாச்சிங்கப்பா. நாங்க கூட அப்படிதான் உங்க சித்தத்தை செஞ்சு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க ஜனங்களை உம்முடைய அடியாள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். யார் யாருடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவைகளோடு ஆண்டவரே பலவிதமான குழப்பங்களோடு பிரச்சனைகளோடு வந்தார்களோ, உம்முடைய ஜனங்களை சமாதானத்தோடு அனுப்புவீங்க ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு அருள் செய்வாராக என்று சொல்லி ஆசீர்வாத நிறைவோடு உங்க ஜனங்களை அனுப்புங்க. இன்னைக்கு உபவாச ஜபத்துல ஏறெடுத்த எல்லா ஜபங்களை கேட்டதற்காய் நன்றி. தூரத்தில் பல தேசங்களில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உடைய மக்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, நன்மைகளால் நிரப்புங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.